சிம்ம ராசிக்காரன் சிங்களா போனா ஜெயிச்சிருவான். கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாசம் ஃபுல்லா எச்சரிக்கையா இருங்க. அரசாங்கத்தை எதிர்த்து எதுவும் பேசிடாதீங்க, சிக்கிடுவீங்க. பொண்டாட்டி என்னடா செஞ்சிருவா, நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு செஞ்சிருவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும். மாசி மாத பலன்கள் இந்த இந்த பகுதி சிம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம சொல்றோம். சிம்ம ராசி ஸ்திர ராசி. சிம்ம ராசி சொல்லுவோம், சிங்கம் சிங்கிளா தான் போகுமோ, அது மாதிரி சிம்ம ராசிக்காரன் சிங்கிளா போனா ஜெயிச்சிருவான், கூட்டமா போனா ஜெயிக்க மாட்டான். சிம்ம ராசியில பிறந்தாலும் சிம்ம லக்னத்துல பிறந்தாலும் அவங்க சிங்கிளா போங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. பாருங்க, இந்த மாசி மாசத்துல உங்க ராசிக்குரியவர் சூரியன் 7 இருக்கிறார். அது ஒரு விசேஷம் தான். சூரியன் 7 இருக்கலாம், ஆனால் சனி கூட சேர்ந்திருக்காரு. கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். இந்த மாசி மாசம் சிம்ம ராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாயை கட்டிக்குங்க. ஏன்னா 2ல கேது இருக்காரு, உங்க ராசிக்கு 2ல கேது இருக்காரு. தேவையில்லாத பிரச்சனையை பேசி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப கணவன் மனைவிக்குள்ளார யாரா விட்டு கொடுத்து போயிடும். விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வராது இந்த மாசி மாசம் முழுவதும். அப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ல கேது இருக்காரு, 7 சூரியன் சனி இருக்காரு. 2ஆம் இடம் பேசுறது, குடும்பம், பொருளாதாரம், தனவரவு. 7ஆம் இடம் கலசரசாலம், மனைவியா இருந்தா கணவன், கணவியா இருந்தா மனைவி. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா மாசி மாசம் முழுவதும் கணவன் மனைவி எச்சரிக்கையா இருந்துக்குங்க. அடுத்து 2ல கேது இருக்காரு. கேது 2ல இருந்தாவே குழப்பம் அதிகமா இருக்கும், தேவையில்லாத பிரச்சனை வரும், சந்தேகங்கள் வரும். கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் சந்தேகம் வரும். எச்சரிக்கையா இருந்து இந்த மாசியை ஓட்டிக்குங்க. அடுத்து உங்க ராசிக்கு சுக்கிரன் ராகு 8ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து கண்டிப்பா சிம்ம ராசியில பிறந்த அரசாங்க ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாங்க. சஸ்பெண்ட் ஆகிறதுக்கோ அல்லது உங்க மேல பழி விழுகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா சிம்ம ராசியில் பிறந்த அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாசி மாசம் ஃபுல்லா எச்சரிக்கையா இருங்க. அரசாங்கத்தை எதிர்த்து எதுவும் பேசிடாதீங்க, சிக்கிடுவீங்க. அடுத்து மனைவிட்ட சொன்ன மாதிரி தான், எப்படி மனைவிட்ட நீங்க விட்டு கொடுத்து போகணுமோ அதே மாதிரி அரசாங்கத்தை நீங்க விட்டு கொடுத்து போகணும். இப்ப போராட்டம் நடக்கும், அதில் போய் நம்ம தலைமை தாங்கி நடத்தாண்டு போனீங்கன்னா சிக்கிடுவீங்க. அப்ப சிம்ம ராசிக்காரங்க தொழில், அதுவும் குறிப்பா அரசு தொழில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க. அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, அது எந்த இருந்தாலும் சரி, நீதிபதி முதல் யாராக இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாசத்துல கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள். மனைவிகிட்டே அடக்கி வாசிக்கணும், தொழிலையும் அடக்கி வாசிக்கணும். அடுத்து உங்க ராசிக்கு சுக்கிரன் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த மாசி மாசம் முழுவதும் சுக்கிரன் ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருப்பாங்க. ராகு 8ஆம் இடத்துல பிரச்சனை கிடையாது, ஆனால் சுக்கிர சேர்ந்தால் விபத்து நடக்க வாய்ப்பு அதிகம். அப்ப சுக்கிரன் ராகு சேர்ந்தால் பெரும்பாலும் சுக்கிரன் வாகனம், ராகு விபத்து, ஏமாற்றம், இழப்பு, அவமானம். அப்ப பெண்களால் ஏமாற்றம், பெண்களால் இழப்பு, பெண்களால் அவமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்ப நீங்க மனைவி கிட்ட கோச்சிட்டு காதலியோட 2 வீலர் போனா ஆக்சிடென்ட் ஆயிரும், அப்ப சிக்கிடுவீங்க. அப்படிங்கிறப்ப இந்த கள்ளக்காதலாம் காட்டி கொடுத்துருவார் சுக்கிரன் ராகு. அதே எச்சரிக்கையா இருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரன் ராகு 8ஆம் இடத்துல இருக்கப்ப எதிர்பாராத தைரியம் வரும். பொண்டாட்டி என்னடா செஞ்சிருவா, நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க செஞ்சிருவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும். அது மனைவியா இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசி ஃபுல்லா கவனமா இருந்துக்குங்க. அடுத்து உங்க ராசிக்கு குரு 10ஆம் இருக்கிறார். கண்டிப்பா இந்த மாசி மாதம் நீங்க நேர்மையான வழியில போனால், ஏன் சூரியன் நேர்மையானவர், ஒழுக்கமானவர், தைரியமானவர், வீரமானவர். நீங்க ஒழுக்கமா இருந்து உங்க மேல எந்த பிரச்சனைனா இந்த மாசி மாதத்துல சில அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா பதவி உயர்வு கிடைச்சே தீரும். அப்ப நீங்க ஆடம்பரம் இல்லாம அட்டகாசம் இல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாசி மாதம் கிடைக்கும். கிடைக்காதவங்களாம் கிடைக்கும். எதிர்பாராது நீங்க எங்க வேலை பார்ப்பீங்க, இப்ப சென்னையில் வேலை பார்ப்பீங்க, உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குன்னு நினைப்பீங்க. மதுரை இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல கிடைச்சிடும். ஆனா நீங்க பொறுமையா இருந்து நகர்த்தலாம் கிடைச்சிடும். ஏன்னா குரு அந்த சூரியனையும் சனிக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார். அதாவது குருவுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும், சனி சூரியனுக்கு 4ல் குரு இருப்பார். கண்டிப்பா தொழில் வகையில
அதுவும் அரசாங்க தொழில ஒரு மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து உங்க ராசி வந்து செவ்வாய் 11 இருக்காரு. உங்களுடைய இளைய சகோதரங்களால் அல்லது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சகோதரிகள் அல்ல, சகோதரர்கள். அப்ப அண்ணன் தம்பியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பங்காளிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த மாசி மாதம். அப்ப இந்த மாசி மாசத்துல இந்த வம்பு வழக்கு இருக்கா, நீங்க சமரசம் பேசுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இந்த மாசி மாசம் முழுவதும் உங்க அண்ணன் தம்பி கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் அவங்ககிட்ட சமரசம் பேசணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடங்க. கண்டிப்பா உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகும். மாசி மாதம் சிம்ம மாதம். சிம்மத்தில் பிறந்த அனைவருக்கும் சிறப்பான மாதம்.